ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுலனா நிறைய மாம்பழங்கள் வந்து நமக்கு கிடைக்கிது. இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய மாம்பழங்கள் வந்து இயற்கையாகவே வந்து பழுத்ததாக இருக்கும். சில இது வந்து செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரி மாம்பழத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த பாத்திரத்தில் நிறையவே தண்ணி இருந்துச்சு. அதில் வந்து மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ போட்டோம் அப்படின்னா அந்த மாம்பழம் வந்து தண்ணியில் மிதந்துச்சு அப்படின்னா இது வந்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இதே வந்து நீங்கள் போட்ட உடனே மாம்பழம் வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு அப்படின்னா அது இயற்கையாகவே பழுத்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பழம் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பழுத்து அழுகி போயிடும் இல்லையா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சை வாழைப்பழம். இது வாங்கிட்டு வரும்போதே வந்து கொஞ்சம் தான் வந்து காயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரே நாளில் வந்து ரொம்ப பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இது சீக்கிரமாக வந்து பழுத்து அழுகி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கவர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த கவரை இதோட காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பு பகுதியில் மேல் பகுதியில் இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து கட்டின மாதிரி கட்டி வச்சுருங்க. இப்படி வந்து வச்சிட்டோம் அப்படின்னாலும் இது சீக்கிரமாக வந்து பழுக்காது. நம்ம ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் கூட இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா பழுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதிலே வந்துட்டு இன்னொரு மெத்தடும் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பழத்தை மொத்தமாக வைக்கிறப்போ கூட சீக்கிரமாக வந்து அழுகி போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் வைக்கக்கூடிய பேஸ்கெட்டில் பழத்தை வந்து இந்த மாதிரி சீப்பாக வைக்காமல் ஒன்று ஒன்றா வந்து பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுனாலையும் பழம் வந்து சீக்கிரமாக வந்து பழுத்து அழுகி போகாது. நமக்கு வந்து தேவைக்கு தகுந்தாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கேட்ச் கிளிப் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த கிளிப்பு வந்து யூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்ப்ரிங் மாதிரி மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சீக்கிரமாக வந்து உடஞ்சி போயிடும். உடஞ்சி வந்துட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா வந்து டைட்டாகிடும். நமக்கு வந்து இது வந்து லூஸ் ஆகவே செய்யாது. இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து ஃபிட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து உடஞ்சி போகாது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெயில் பாலிஷ் கலர் வந்து உங்களுக்கு கலராக வேண்டாம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி பால்லாம் வாங்கி காய்ச்சிட்டு வந்து கொஞ்சம் மீதி இருக்க பால் வந்து அப்படியே வெளியில் வைப்போம் இல்லையா? இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய பால் வந்து பார்த்தோன்னா அடிக்கிற வெயிலில் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் சுகர்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக எறும்பாக கூட ஆகிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் தட்டாக எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பால் வந்து சீக்கிரம் கெட்டு போகவும் செய்யாது. அது மட்டும் இல்லாமல் எறும்பு பிரச்சனையும் வந்து இருக்காது. இப்போ பால் வந்து நான் இதில் வந்து கம்மியாக வச்சுருந்தேன். அதனால் தண்ணி வந்து கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்கன்னா தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போல்லாம் மாம்பழம் வந்து சீசனில் கிடைக்கிது. இந்த மாதிரி வந்து மாம்பழம் வந்து நம்ம காயாக வாங்கி வச்சிட்டோம் சில நேரங்களில் அப்படின்னா பழுக்க வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. ஒரு மாம்பழம் வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. ஒன்று வந்து ஒரு பேப்பரில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பேப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து மடித்து வச்சிடலாம். இதே மாதிரி வந்து எத்தனை பழம் நீங்கள் எடுக்கிறீங்க, அது காயாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த காயை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு மடித்து வச்சுருங்க. இந்த மாதிரி மடித்து அதை வந்து நல்லா ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு மாங்காய் வந்து பழுத்த பழமாகவே இது கிடைக்கும். நார்மலாக வெளியில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகும். இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி டைட்டாக ஏதாவது பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பழுத்து கிடைக்கும். இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா? வெங்காயம் வந்து கட் பண்ணுறப்போ நமக்கு வந்து கண் எரிச்சலாக இருக்கும் சில நேரங்களில். அந்த மாதிரி ஆகும்போது இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃப்ரீசர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃப்ரீசருக்குள்ளே கொஞ்சம் நேரம் வந்து எடுத்து வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். கொஞ்சம் அந்த சில்னஸ் வந்து கிடைக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கண் எரிச்சல் அப்படிங்கிறது இருக்காது.
ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வெங்காயத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து வைக்கிறதில்ல. கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா கண் எரிச்சல் வந்து நமக்கு இருக்காது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கண் எரியவே செய்யாது. இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாக நீங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற நேரத்தில் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் திடீர்னு நம்ம வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எண்ணெய் ஏதாவது வந்து கீழே கொட்டிருச்சு அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து துணி வச்சு தான் துடைப்போம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோலப்பொடி வந்து எடுத்துக்கோங்க. அதை எண்ணெய் கொட்டின இடத்துல எல்லாத்துலேயும் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு வந்து லைட்டாக வந்து தொடச்சி கொடுங்க. நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிங்க அப்படின்னாலே நல்லா வந்து வந்துடும். இருந்தாலும் அந்த கோலப்பொடி வந்து போட்டது வந்து ஒரு மாதிரி தெரியும் இல்லையா, அதுக்காக நம்ம லாஸ்ட்டாக வந்து துணி வச்சு தொடச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தொடச்சதுக்கப்புறமா ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் கொட்டினது வந்து தெரியவே இல்லை. அந்த மாதிரி நல்லா வந்து க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு துணி வச்சு வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா எண்ணெய் கொட்டின இடமே தெரியாது. அந்த மாதிரி நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கோலப்பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொட்டின இடத்துல கோலப்பொடி போட்டு க்ளீன் பண்ணால் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். கறிவேப்பிலை, மல்லி இலை, புதினா இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் வாடி போகாமல் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இந்த சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து நனைகிற மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டால் போதும். கொஞ்சம் கம்மியாகவே வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடியோடு எடுக்கக்கூடிய பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மூடியில் வந்து இந்த டம்ளரை வந்து வச்சுட்டு இந்த இலைகளை வந்து அப்படி இந்த பாக்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் நீங்கள் ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சு இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாடி போகவே செய்யாது. இதே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கேற்ப எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நமக்கு சீக்கிரம் வாடி போகவும் செய்யாது. இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பாருக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி முருங்கைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி முருங்கைக்காவை முழுசாக வந்து நீங்கள் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து 2ஆக வந்து கீறி போட்டு பாருங்கள். சாம்பார் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு நம்ம முழுசாகவே போட்டு தான் வந்து சாம்பார் வைப்போம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போடும்போது மணமாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவெல்லாம் வந்து நைட் டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலைக்கு இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ வந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். சீக்கிரமாக அது வந்து புளிச்சு போன மாதிரி ஆகிடும் இல்லையா. இந்த மாதிரி இட்லி தோசை மாவு வந்து சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கக்கூடியது பச்சை மிளகா வந்து 2 எடுத்திருக்கேன். இது காம்போடு கிடச்சிது அப்படின்னா இன்னுமே பெட்டர். காம்போடு இருக்கிற பச்சை மிளகா வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இதை நீங்கள் மூடி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு புளிக்கவே செய்யாது. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தாலும் மாவு வந்து புளிக்காமல் அப்படியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.